வணக்கம். இப்போ வேற ஒரு சப்ஜெக்டை பற்றி நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு. மிக மிக முக்கியமான விஷயம். இதை நம்ம உடம்பு தான் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லிங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் கூட கடைசியாக ஒரு இதில் ஒரு சிப் ஒருத்தர் கண்டுபிடிச்சி அந்த பிரெயினில் வச்சு அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்து மாதிரி ஒரு ஆளுக்கு உண்மையிலேயே அவனுக்கு வெஜிடபிள் அப்படின்னா ஒரு விபத்தில் அவருக்கு வேலை இழந்து போச்சு. எல்லா பார்ட்ஸ் எல்லாமே வேலை செய்யலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, பிரெயினில் வச்சுட்டு அதை வச்சு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நார்மல் மாதிரி ஒன்று பண்ண முடியல. கொஞ்சம் அந்த அறிவை பயன்படுத்தி அந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்துறது ரீசெண்ட் ரிசர்ச்சு. இதுக்கு யார் ஒரு பண்ணியிருக்கா, அது நீங்கள் கூகுளில் கூட பார்க்கலாம், இதுலேயோ பார்த்து எடுக்கலாம். நம்ம உடம்பு அப்பயே விட விலை மதிப்புள்ள ஒரு பொருள். அத்தனை பார்ட்ஸுகளும் கரெக்டாக அங்கங்கே இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருக்கு. அது எந்த நிறமாக இருக்கீங்களோ, எப்படி எந்த இனம் மதம் எதுக்கும் அப்பாற்பட்டது. நம்ம இவர் கண்ணதாசன் பாட்டிலே சொல்லுவார், கண்ணுக்கு குளமேறு. அது ஒன்றும் இல்லை. எதுக்குமே நம்மளுடைய பார்ட்ஸுங்க எல்லாமே அது அப்பாவி என்ன சாப்பிட்டாலும் உள்ளே போட்டுக்கும். எது எடுத்தாலும் ப்ராப்ளம் பண்ணும். எது எடுத்தாலும் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்போ நான் அமெரிக்காவில் சொல்லும்போது ஜங்க்குன்னுவாங்க, ஜங்க் ஃபுட்டுன்னுவாங்க. அதாவது தேவையில்லாத உணவுகளை எடுத்து உள்ளே போட்டு எடுத்தாலும் வாயிலேருந்து போட்டு சாப்பிட்றது. அது மாதிரி இதெல்லாம் நம்மளை பாதிக்குது. ஆனால் இதுக்கும் இந்த டாபிக் நான் எதுக்கு இங்கே பேச வரேன் அப்படின்னா, முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. இதை மைண்டு தான், இந்த பிரெயின் ஆகப்பட்டது, இந்த மைண்ட் ஆகப்பட்டது தான் உடம்பு கண்ட்ரோல் பண்ணுது. அதே சமயத்தில் அதுக்கு இப்போ ஒரு எங்களுடைய குரு ஒருத்தர் எங்கள் ஏவினுடைய குரு, அம்மா பாபாவுடைய குரு, அவர் ஒரு கப்பு தண்ணி எடுத்துங்க, அதை ஃபுல்லாக தண்ணி விட்டிங்கன்னா அது ஃபுல்லாகிடும். அதுக்கு மேலே ரொம்பவும் தண்ணி விட்டோம்னா போர் வழிஞ்சிடும். அது மாதிரி நம்ம தலையில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அதனுடைய இடம், அந்த சைஸ் எல்லாம் நமக்கு கரெக்டாக அளவு பண்ணி டிசைன் பண்ணியிருக்கு. நம்ம என்ன பண்ணோம், அளவுக்கு அதிகமான குப்பைகளை போட்டு வச்சுக்கிறோம், தேவையில்லாத குப்பைங்க. அதெல்லாம் சொல்கிறாரு, ஓல்டிஸு டெட்டு ப்ரெசன்ட் லேயரு. இன்றைக்கி ஒரு காப்பி எடுத்து குடித்தா கூட அந்த காப்பியில் அந்த நிமிஷத்தில் கூட அதை அனுபவிச்சு குடிங்க. டீயோ ஜூஸோ ஏதோ அது ப்ரெசண்ட்டில் இருந்தால் அந்த அனுபவமே தனி, அந்த சுகமே தனி. அதுதான் நம்ம இங்கே முக்கியமான ஒரு கருத்து. வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப பிளிஸாக. இப்போ பாருங்கள், எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் 30 வருடமாக இருக்கேன் இந்த ஒரு இயக்கத்தில். அதுக்கு முன்னாடி எனக்கும் சில மது பழக்கம் அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு அவருக்கு வந்த பிறகு எனக்கு எந்த விதமான குடிப்பழக்கமோ புகைப்பிடிக்கிறதோ எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. ஆனந்தமாக ஹாப்பியாக இருக்குது. தேவை எதுக்காக அப்படின்னா மனம் மாற்றம். மனதை யார் மாற்றுறது? எல்லா மனசும் உங்களுக்கு மாறிடும். நீங்கள் எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இது அதனால் அவங்க ஒரு கருவியை நம்ம பயன்படுத்திக்கணும். இதுதான் என்னுடைய மூல காரணம். இல்லையே, இது வரைக்கும் நானும் பல இடங்களை தேடி பார்த்து கிடைக்கல ஒரு விஷயம் நடக்குது. அதனால் உங்களுக்கு சொல்ல வந்தது, இப்போ நடக்கக்கூடியது உடம்புகளுக்கும் மைண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. தேவையில்லாத ஆத்திரம், பொறாமை, வெறுப்பு, இது எல்லாம் அதனால் தத்துவத்தை சொல்கிறேன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் நமக்குள்ளே இந்த ஒரு இதுக்கு ஒரே ஒரு விடுதலை, இவங்களுடைய அந்த ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தைகள், அவருடைய பொன்மொழிகளை கேட்டு அதன்படி நமக்கு ஒரு உறவு முறையை அவங்க கிட்ட நம்ம பயன்படுத்திக்கணும். அது மாதிரி பல பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இப்படி நான் ஒருத்தர் மட்டும் இல்லை, அது மாதிரி உங்களுக்கும் வெற்றி அடையணும். இந்த காலகட்டங்களில் நம்ம அதை பயன்படுத்திக்கணும். இந்த உடம்புக்கு திரும்பியும் அந்த உடம்புக்கு பற்றி நான் சொல்ல திரும்பி வரேன். இப்போ அந்த மூளையை பற்றி பார்த்தோம். சரி, அது யார் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் மைண்டில்? எப்படி ஸ்டோர் பண்ணுது? இப்போ நீங்கள் வண்டியை ஒரு காரை ஓட்டிகிட்டு போகும்போது சிவப்பு லைட் இருக்குது, அப்புறம் பச்சை லைட் இருக்குது. பச்சைன்னா போயிடும், க்ரீன் லைட்டு, ரெட்டுன்னா ஸ்டாப் பண்ணும். அது ஸ்டோர் பண்ணும். ஆனால் எல்லா நேரத்திலும் அது பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தனுக்கு அது சுவாதீனம், மூளை சுவாதீனம் இல்லாதவருக்கு பார்த்தீங்கன்னா அது தெரியாது, இந்த கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம். அப்படி தான் இது எப்படின்னா, இதுக்கு ஏற்கனவே ப்ரோக்ராம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ப்ரோக்ராம்ஸில் தேவையில்லாத சக்திகளும் குப்பைகளும் எடுத்து நம்ம எடுக்கிறத விட நம்ம க்ளீனாக இருக்கணும்னா நம்ம இவருடைய ரூட்டில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லா விஷயங்களும் ரொம்ப நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம். இதில் எந்த விதமான ஒரு தயக்கமும் குழப்பமும் இல்லை. நம்ம இதை செலவு பண்ண வேண்டியது ஒரு பைசா கூட கிடையாது. யாருக்கும் விளம்பரம் பண்ணணும், அது பண்ணணும், ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாட்டு அந்த வார்த்தையில் கொண்டு நீங்கள் உரையாடலாம். அப்படி நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் 30 வருடமாக பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி பேசுகிறேன்? பைத்தியக்காரன் அப்படின்லாம் இல்லை.
நேராக போயிட்டு படங்களை பார்ப்பேன். அந்த படங்களுக்கு உயிர் இருக்குது. பேசி டெய்லி பண்ணால் அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். கைடன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த கைடன்ஸ் வந்து யார் நமக்கு கொடுப்பாங்க? யார் பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வருது. அதை முடிங்க, கண்டுபிடிங்க, ஹாப்பியாக இருங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது மாற்றம், உங்கள் வாழ்க்கையில் எப்படி மாற்றம், உங்கள் உறவு முறை எப்படி மாற்றம், சொந்த பந்தங்கள் எப்படி இருக்கீங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அனுபவித்து அந்த அனுபவத்தை என் மூலிமா சொல்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இந்த கருவி ஒரு கருவி உதவி செய்கிறதுக்கு தான். இதில் எந்த விதமான எதிர்பார்ப்போ எதுவும் இல்லை. எனக்கும் அந்த அம்மா பகவான் குரூப்போ அவங்க பிரார்த்தனை குழுவுக்கோ எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் தனிப்பட்ட ஒரு ஆள், எப்படி 40 மில்லியனில் ஒரு ஆள் நான் கண்டுபிடிச்ச அந்த உண்மையை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் பண்ணுறேன். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி அது மூலிமா நீங்கள் பலனடைய வேண்டும். அதுதான் எனக்கு முக்கியமான விஷயம். ரொம்ப நன்றி.